குருநாதன் திருச்சியில் இருக்கிற ஹோட்டலில் தொடங்கி மகாராஷ்டிராவில் இருந்த ஓட்டத்தில் முடிச்சிட்டார். வாங்கியிருக்காங்க பாருங்க சமோசா, அதில் எழுதி இருந்திருக்கு. அதனால தான் கண்டதும் கற்க பண்டிதனாவான்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. எது இருந்தாலும் வாசிக்கணும். நம்ம வடையை வாங்கிட்டு பேப்பரை கசக்கி கீழே போட்டுருவோம், சவுண்டு வருதுங்க. ஆனால் அந்த சமோசா பேப்பர் எவ்வளோ இருக்கும், சமோசா சைஸில் தான் இருக்கும். அதில் ஒரு செய்தியை அந்த பொண்ணு பார்த்து மாரத்தான் ஓடி இருக்கிறாங்க. அது ஒன்று சாதாரண 100 மீட்டர் ஓட்டம் இல்லை, மாரத்தான் பல மைல் ஓடணும். கணவருக்காக ஓடி ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த பக்கம் ஏன் அந்த அம்மா கைக்கு வந்துச்சு. இந்த சமோசா பேப்பரில் ஒரு சினிமா விளம்பரம் வந்திருக்கலாம், அல்லது வேறு ஒரு ஜோதிட பக்கம் வந்திருக்கலாம், அரசியல் வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாரத்தான் பற்றிய அறிவிப்பு அந்த அம்மா கைக்கு ஏன் கிடைச்சது? கிடைச்சதாயா யோகம், அந்த லக்கு தான் ஒரு கணவரை காப்பாத்துச்சு. விவசாயம் பண்ணுறாங்க, நாற்று நடும்போது முதல்ல விதை கிடைக்கணும், போதுமான தண்ணீர் இருக்கணும், பூச்சி இல்லாமல் இருக்கணும். பூச்சி அதை கெடுத்துடக்கூடாது. சரியாக அறுவடை நேரத்தில் மழை வரக்கூடாது. அறுத்து எடுத்த பிறகு அது கொள்முதல் ஆகணும், காசு கைக்கு வரணும். இதிலெல்லாம் யோகம்தான் இருக்குது. என்னதான் விவசாயி உழைச்சாலும் லக்கு இல்லைன்னா முடியாது அப்படின்னு அதிர்ஷ்ட கட்சிக்கு ஒரு அதிர்ஷ்ட வரவாக சிவகுருநாதன் இருக்கிறார். இதுக்கு பதில் சொல்லணும். ஒரு திருச்சிக்கு தஞ்சாவூர். வாங்கம்மா அட்சயா. சார், வாழ்க்கையில சும்மா அதிர்ஷ்ட தென்றல் வீசும்னு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா ஜெயிக்க முடியாதுங்க. சூறாவளி போல சுழன்று சுழன்று உழைத்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு பெண்மணியை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பெண்மணி தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே தன்னுடைய இளம் வயதிலேயே கணவரை இழந்தவர், தன்னுடைய மகனை ஒரு நோய்க்கு பறிகொடுத்தவர், இன்னொரு மகனை அடுத்த 2 ஆண்டுகளில் விபத்தில் பறிகொடுத்த ஒரு துரதிர்ஷ்டசாலி. ஆனால் பொது வாழ்க்கையில் ஒரு அரசு ஊழியராக தன்னுடைய பணியை தொடங்கி ஆசிரியராகி, பேராசிரியராகி, சட்டமன்ற உறுப்பினராகி, அமைச்சராகி, ஆளுநராகி, இன்றைக்கு இந்திய நாட்டின் முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவராக உயர்ந்திருக்கிற உழைப்பாளி. அவரினுடைய பெயர் திரௌபதி முர்மு அவர்கள். மாண்புமிகு குடியரசுத் தலைவர், நம்முடைய நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்மு அவர்கள். சார், அவரினுடைய சொந்த வாழ்க்கையில் நிகழ்ந்த அதிர்ஷ்டமின்மைக்கு அவர் காரணமில்லை. ஆனால் அவருடைய பொது வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு உயரமாக முன்னேறியதற்கு அவரினுடைய உழைப்பு மட்டும்தான் காரணம் என்று சொன்னால் அந்த உழைப்பு தான் வாழ்க்கையின் வெற்றிக்கு தேவை என்று சொல்கிறோம். சார், இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி தான் லாட்டரின்னு ஒரு கலாச்சாரம் நம்முடைய ஊரில் இருந்தது. அந்த அதிர்ஷ்டத்தை நம்பி எத்தனை குடும்பங்கள் இங்கு பாடுபட்டதை கருதி தானே நம் 2003 அதை தடை பண்ணோம். சரி, அதுலேயும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதான்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் அந்த லாட்டரி டிக்கெட் அடித்து பணக்காரர் ஆனவர்கள் உண்டு. ஆனால் அந்த பணத்தை முதலீடாக்கி வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் எத்தனை பேர் உண்டு? ஆக ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு உழைப்பு தேவை. சார், ஒரு அழகான வரி சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கு. ஒரு பணம் உங்களை சுதந்திரமானவனாக மாற்ற வேண்டுமே தவிர பணக்காரனாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று எழுதியிருப்பார். அதிர்ஷ்டத்தால் வருகிற பணம் உங்களை பணக்காரனாக வேண்டுமானால் மாற்றலாம். உழைத்து நீங்கள் பெறுகிற பணம் மட்டும்தான் உங்களை சுதந்திரமானவராக மாற்றும். எதிரணியிலிருந்து வந்த ஐயா அவர்கள் ஒரு பாடலை சொன்னாங்க. டிஎம்எஸ் அவர்களுடைய ஒரு பாடல் வரிகள் உண்டு. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கழித்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். அல்லும் பகலும் சிறு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழுத்து கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார், குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் என்று எழுதியிருந்தாரே சொன்னால், அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்து போவதை விட உழைப்பை நம்பி உயர்வதுதானே வாழ்க்கையில் முக்கியம். அந்த பாட்டு கேளுங்க ஐயா.
சார், வாழ்க்கையில் உயர்வதற்கான மிக முக்கியமாக நாம் கருதுவது நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய வரலாறும் நமக்கு சொல்லிக் கொடுத்தது கல்வி. அந்த கல்வி வெறும் அதிர்ஷ்டத்தினால கிடைச்சிடுமா? அதற்கு சான்றாய் நம்முடைய மாவட்ட தலைவர், ஆட்சித்தலைவர் முன்ன அமர்ந்திருக்கார் இல்லையா? அதிர்ஷ்டத்தை நம்பி எக்ஸாம் அன்னைக்கு போய் கரித்துண்டை எடுத்து அவனோட எக்ஸாம் நம்பரை பிள்ளையாரை சுற்றி எழுதி வச்சுட்டு இருப்பான். கரித்துண்டை எடுத்து அப்படி நம்பர் எழுதி செவரை அஸ்தப்படுத்துவதற்கு பதிலாக அந்த கரித்துண்டை மையப்படுத்திய கார்பன் டேட்டிங்கை படிச்சிருந்தானா பாஸ் ஆகிருக்கலாம். ஆக அதை தான் நாங்கள் இந்த இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அவ்வை சொல்லுவார், அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அதே போல கொடிது கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை அதனினும் கொடிது. அப்ப உடல் ஊனமும் கொடுமையானது, இளமையில் வறுமையும் கொடுமையானது. இந்த ரெண்டும் சேர்ந்திருந்தால் எவ்வளவு கொடுமையானது சார். மயிலாடுதுறையில் லக்ஷ்மிங்கிற ஒரு பொண்ணு, அவளுக்கு அம்மா அப்பா கிடையாதுங்க, காப்பகத்தில் தான் வளர்றா. பரவாயில்ல, வலது கை இல்லை, அதுவும் பரவாயில்ல, இடது கையும் இல்லை. ஆனால் நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தது. உடல் ஊனம் இருந்தாலும் உழைப்பு என்ற ஒன்று இருந்தது. வசதியற்ற குடும்பம் இல்லை என்றாலும் வைராக்கியம் என்ற ஒன்று இருந்தது. 2 கைகளே இல்லை என்றாலும் காலாலேயே தேர்வெழுதி, மேலும் பிறரின் உதவியோடு தேர்வெழுதி தன்னை வளர்த்து கொண்டு 12ஆம் வகுப்பு வரை படித்து இன்றைக்கு தேர்ச்சியுற்று இருக்கிறாள் என்று சொன்னால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காவிட்டால் என்ன, வைராகியமும் உழைப்பும் இருந்தாலே போதுமே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு. அட்சய திருதியைன்னு ஒரு நாளை நம்மெல்லாம் சொல்றோம். அட்சயா திருதியை இல்லங்க, அட்சய திருதி. சரி, இல்லை நீங்க சொல்றதுனால அப்படி. அந்த நாள் அன்று நகை வாங்கினா பெருகும்னு ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி கையில் காசு இருந்து நகை வாங்கினா அது முதலீடு, புத்திசாலித்தனம். கடன் வாங்கியாவது நகை வாங்கணும் வரிசையில் போய் நிற்கிற அப்பாவி பொதுமக்கள் மேலும் மேலும் கடனாளி ஆகி போகிறார்கள். ஆனால் அந்த நாளை புத்திசார் உழைப்பினால் முதலீடாக பணம் பெருக்கும் நாளாக சிந்தித்த கடைக்காரர்கள் எல்லாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக நம்மை சுற்றி நடக்கும் அரசியலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்குது இல்லையா? எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் அவருடைய அறம் தொகுதியிலே பல கதைகள் எழுதியிருப்பார். அந்த கதைகளில் திரும்ப திரும்ப ஒரு நுட்பமான வார்த்தையை பயன்படுத்துவார். படுத்து உறங்குதல்னு எழுத மாட்டார், விழுந்து உறங்குதல்னு எழுதுவார். அது என்ன, படுத்து உறங்குதலுக்கும் விழுந்து உறங்குதலுக்கும் வித்தியாசம் அப்படின்னா, உணவு, உடை, இருப்பிடம், இந்த அடிப்படை தேவைகள் எல்லாம் கிடைத்து எல்லா பணியையும் முடிச்சுட்டு இரவு தூங்குகிற நேரத்தை எதிர்பார்த்து தூங்குகிற நேரம் வந்த பிறகு தூங்குபவர்கள் படுத்து தூங்குவார்கள். ஆனால் காலையிலிருந்து இரவு வரை பசியிலும் வறுமையிலும் வாடி உழைத்து உழைத்து ஓய்ந்து தேய்ந்து போனவர்கள் விழுந்து உறங்குவார்கள். அப்படி உழைத்து உழைத்து ஓய்ந்து விழுந்து உறங்கியவர்கள் யாருமே வாழ்க்கையில் விழுந்ததாய் சரித்திரமே இல்லை என்பதுதான் உண்மை. சார், பலரும் இன்னைக்கு இளம் தலைமுறைக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. இன்றைக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு கூடவே தோணலாம், எங்கள் அப்பாலாம் அப்படி தாங்க உழைச்சாரு, நாள் நேரம் பார்க்காம இரவு பகல் பார்க்காம உழைச்சாரு, உழைச்சி என்னாச்சு, கடைசி வரை உழைச்சி போயே சேர்ந்துட்டார்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்பாவினுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி எது? அவர் காரு பங்களான்னு சேர்த்து சொகுசாக வாழ்கிறது அல்ல அவருடைய வெற்றி. தன் பிள்ளையை பட்டய படிப்பு படிக்க வைத்து வாழ்க்கையில் உயர்ந்தவனாக மாற்றுகிறார்ல, அதுதான் ஒரு அப்பாவினுடைய வெற்றி. ஆக உழைப்பு என்பது ஒன்று தன்னை உயர்த்தும், அப்படி இல்லை என்றாலும் தான் உழைத்த உழைப்பு தன் தலைமுறையே உயர்த்தும் என்பதனால் உழைப்பு ஒரு நாளும் நம்மை கைவிடாது என்பதுதான் நிதர்சனமாக நாம் பார்க்கக்கூடிய உண்மை. சமீபமாக ஒரு பெயரை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், பத்மா அப்படிங்கிற பெயர். தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். அன்றாடம் கிடைக்கிற சிறிய தொகையில் சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஒரு துப்புரவு தொழிலாளியாகிய ஒரு பெண் ரோட்டில் கேட்பாரட்டு கிடந்த ஒரு பையில் திறந்து பார்க்குறாங்க, 45 பவுன் நகை இருக்குது. ஆனால் நேர்மையோடு அந்த நகையை காவல்துறையிடம் ஒப்படைத்து மிகச்சிறந்த உயர்ந்த நேர்மைக்கு சொந்தக்காரராக இன்றைக்கு புகழ் பெற்றிருக்கக்கூடிய பத்மா அவர்கள். அவங்க அந்த பையை திறந்து பார்த்தாங்கல்ல, இது நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம்னு நினச்சி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா அதை செய்யலை. இது
யாரோ ஒருவரினுடைய உழைப்பில் வந்தது என்று பிறரினுடைய உழைப்பையும், பிறருடைய பொருள் எனக்கு வேண்டாம், உழைத்து சாப்பிட எனக்கு கை இருக்கு என்று தன் உழைப்பின் மீது அவர் வைத்த மதிப்பினாலும் தான் இன்றைக்கு அவரை நாம் எல்லாம் போற்றி கொண்டிருக்கிறோம். சார், அதிர்ஷ்டத்தை அவர் நம்பி இருந்தால் அவர் பணக்கார பத்மாவாக வேண்டுமானால் வாழ்ந்திருக்கலாம். உழைப்பை போற்றியதனால் தான் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் பண்புமிக்க பத்மாவாக மாறிப்போனார் என்று சொன்னால், உழைப்பு உங்களுக்கு எதை தரும் தெரியுமா? உண்மையையும் நேர்மையையும் கற்றுத்தரும். உடலிலும் மனதிலும் உறுதியை தரும். இந்த உலகோர் மத்தியிலே உங்களுக்கு உயர்வை தரும். அந்த உழைப்பு தான் வாழ்வின் வெற்றிக்கு தேவை. நிறைவாக இப்படி சொல்லி, கூடுதலாக இப்படி ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். உழைப்பு என்பது சக்தி, கடும் உழைப்பு என்பது பெரும் சக்தி, அதனினும் வைராகியத்தோடு கூடிய உழைப்பு என்பது மாபெரும் சக்தி. ஆக வைராகியத்தோடு கடும் உழைப்பை மேற்கொள்வோம், வாழ்வில் உயர்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த துப்புரவு பணியாளர் பத்மா 45 பவுனுங்க. இன்னைக்கு ஒரு பவுனு ஏறக்குறைய 1.5 லட்சம் ரூபாய். சரிங்களா? என்னங்க இந்த ஊரில் நகைக்கடையே இல்லையா? இன்னைக்கு ரேட்டு 1 கிராமு 14,000 சில்லற ரூபா. 8 கிராம்னு வச்சிங்கன்னா பெருக்கிக்கங்க. 45 பவுன் அவர் உடனே கணக்கு போட்டார். இந்த மொபைல் இருக்கிறது எதுக்கு உதவுது பாருங்க. இது அதே விலைக்கு கிடைக்காது. செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேரும். ஏறக்குறைய ஒரு 75 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருளை ஒரு அம்மா கையில் வாங்கி அதை கொண்டு போய் உரிமையாளரிடம் ஒப்படைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க பாருங்க. இன்னமும் நம் மக்களிடம், எளியவரிடம் நேர்மை இருக்கிறது என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. வசதி படைத்தவர்கள் மற்றவர் சொத்துக்கு ஆசைப்படலாம், ஆனால் ஏழைகள் இன்னமும் பிறர் சொத்துக்காக ஆசைப்படுவதில்லை. இது எனக்கு கிடைச்ச லக்குன்னு அவங்க நினைக்கல. யாரோ இதை இழந்த கண்ணீர் வடிப்பார்கள் இல்லையா, அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்காக இதை வச்சிருந்திருக்கலாம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நாம் கெடுத்துடக்கூடாதுன்னு எடுத்துகிட்டு ஓடி போய் காவல்துறையில் ஒப்படைச்சதுனால இன்றைக்கு அரசாங்கமே அவரை அழைத்து, அரசாங்கம் மட்டும் இல்லை, எல்லாரும் தனியார் அமைப்புகள், ஐயா பிரபலமான திரை நட்சத்திரங்கள் எல்லாரும் அவங்கள கூப்பிட்டு பாராட்டியிருக்கிறாங்கன்னா இதுக்கு காரணம் என்ன? உழைப்பை நம்பியவர்கள் ஒரு நாளும் லக்கை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. என்னங்க, மயிலாடுதுறையில் ஒரு பெண்மணி அவங்க ஒரு சொல்ல பயன்படுத்தினாங்க, அது இனிமேல் தேவையில்லை. உடல் குறையோடு இருக்கிறவர்கள், சில சொற்களை நாம் தவிர்த்திடலாம். மாற்றுத்திறனாளிகள், அப்படி தான் அவங்களுக்கு பேர். கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அந்த சொல்லை அவர் பயன்படுத்தினார். நல்ல மேடையில் சில சொற்களை தவிர்த்திடலாம். உடல் குறை ஒன்றும் பெரிதல்ல. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினையின்மை பழி, திருக்குறளில் சொல்லியிருக்கு. உடல் குறை ஒன்றும் பெரிதல்ல, அதிலிருந்து என்ன செய்கிறாய் என்பது தானே முக்கியம். உழைப்புத்தான் அதற்கு காரணம். இன்னும் இவர் ஒரு பாட்டு சொன்னால் அவங்க ஒரு பாட்டு. இவர் மணப்பாறை மாடு கட்டினார். அவங்க நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாய் இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார். உன் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் அப்படின்னு பட்டுக்கோட்டை பாட்டை கொண்டாந்து ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. என்னங்க, உங்கள் சார்பில் அவங்கள பாராட்டிடலாமா? இதெல்லாம் சரிதான். இப்போ லக்குக்கு வேலையே இல்லையா? அதிர்ஷ்டமே கொஞ்சம் கூட ஒரு வேலையும் பண்ணுறது இல்லையா? நம்ம தம்பி சிவ சதீஷ்குமார், அதிர்ஷ்டமே. வாழ்க்கையில் வெற்றி பெற பெரிதும் தேவை அதிர்ஷ்டமா உழைப்பா அப்படிங்கிற பட்டிமன்றம். அதிர்ஷ்டமே அப்படிங்கிற அடியில் நான் பேசுகிறேன். நான் சென்னையிலேருந்து கிளம்பி வரும்போது சென்னைக்குள்ளே அவ்வளவு டிராஃபிக். திருவள்ளூர் பக்கத்தில் வந்தால் ஒருத்தரையும் காணோம். நான் என் கூட தனியாக வந்தேன், கூட யாருமே இல்லை. ஏன் அவங்களே கூட்டு வந்திருக்க வேண்டியதானே? இன்னும் கொஞ்சம் கூட்டமாக வந்திருக்கும். இல்லை, வரும்போது
அப்புறம் சிவகுரு சார் ரூமில் இருக்கும்போது கேட்டார், தம்பி வரும்போது அப்படியே வெறிச்சோடி கிடஞ்ச பயம், அப்படி அமைதியாக இருந்துச்சு, எப்படி தம்பி திரும்பி போக போகிறீங்க? நான் தனியாக பைக்கில் தான் வந்து, எப்படி போக போகிறீங்க தம்பி? அதே மாதிரி திடலும் அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டார்கள். ஆனால் திடலுக்குள் கடல் புகுந்ததை போல இத்தனை சுவைஞர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். அப்புறம் எனக்கு இங்கே இவர் சிவகுரு சார் பேசும்போது எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையோன்னு நினச்சேன். அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார் பார்த்தீங்களா, அதிர்ஷ்டங்கிறது அதிர்ஷ்டத்துக்கு தான் வரும்னு சொன்னார்ல, அது ஏன் பாயிண்ட்டு, அது போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் முந்தைய சொல்லிட்டாரு. அப்போ என்ன நினச்சேன், எனக்கு அந்த நேரம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வறுத்த முந்திரி பருப்பு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு முந்திரி பருப்புனா ரொம்ப பிடிக்கும், அதிர்ஷ்டம்டான்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. கொடுத்தா சாப்பிட்டுட்டு சத்தம் இல்லாமல் இருக்குது, கூட்டத்தில் ஏன் அவுத்து விடுறது? இல்லை நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லணும்ல. அக்ஷயா பேசும்போது நாங்கள்லாம் அதிர்ஷ்டசாலிகளாம், அவங்க 2 பேர் உழைப்பாளிகளாம். ஆமாம், மெரினா பீச்சில் உழைப்பாளர் சிலையில் இவங்க 2 பேர் பேர் தான் இருக்குது. ஓ, அது இவங்க தானா? அது ஆண்கள் இல்லை. அப்புறம் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கை பற்றி பேசினாங்க. உண்மையிலேயே அந்த புத்தகத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துச்சுங்க. அவர் 2020 வெளியாயிருச்சு, ஒரு பையன் கண்டுக்கல அந்த புத்தகம். அரவிந்த் சாமி பேசினார், அதுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது. இனிமே எந்த புத்தகம்னாலும் அரவிந்த் சாமியை பேச சொல்லுங்க. இது வரைக்கும் யாரும் கண்டுக்கல. ஆமாம், ஒவ்வொன்றா அவர் அவுத்து விட்றாங்க பாருங்க. அப்புறம் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டாராமா, அது அதிர்ஷ்டம் இல்லையாமா? உண்மையாகவே குரட்டை விட்டு படுத்த உடனே தூங்குவது அதிர்ஷ்டம் தான், இல்லாட்டி மாத்திரை போடணும். ஆமாம். நம்ம நீங்க என்னங்க மொத்தமாக சொல்லி அப்புறம் இவங்க எக்ஸாமுக்கு வந்து கறித்துண்டை வைத்து அப்படிலாம் கிடையாதுங்க. எக்ஸாமுக்கு நான் வாத்தியார், நீங்கள் வாத்தியாரா? போய் பார்த்தால தெரியும். என் கிளாஸில் ஒரு பையன் முருகேசன்னு பேர், கொக்குன்னு எழுத சொன்னால் கெக்குன்னு எழுதுறான், தேங்காய்னு எழுத சொன்னால் தொங்காயின்னு எழுதுறான், எலுமிச்சம்பழம்னு எழுத சொன்னால் ஏழுமச்சாம்பழம்னு எழுதுறான். என்னடா இப்படி எழுதுறியே, தமிழே இப்படி எழுதுறிய, தமிழ்நாட்டில் வந்து இப்படி எழுதுறியாடா அப்படின்னு கேட்டால், எப்படிடா பாஸ் பண்ண? யார் அவனுக்கு தமிழ் வாத்தியார்? எப்படிடா பாஸ் பண்ண? நான் கொரோனா பாஸுங்கிறேன். அதிர்ஷ்டமா இல்லையாங்க? அவனுக்கு அதிர்ஷ்டம் கொரோனா. கொரோனா கொரோனா பெல்லாம் வந்திருக்குங்க. ஏங்க அவங்க பேசும்போது எது வெற்றின்னு கேட்டாங்க பார்த்தீங்களா, அதுக்கு சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் நான் நிற்பது தான் வெற்றி, இன்னைக்கு நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதே அதிர்ஷ்டம்ங்க. அது ஆரோக்கியமாக இருக்கிறது அதிர்ஷ்டம். கொரோனாவுக்கு பின்னாடி நம்மளாம் உயிரோடு இருக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் தான். டாக்டர்கள் போயிருக்காங்க, புஜபல பராக்கிரமசாலிகள் போயிருக்காங்க, அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாவே அது அதிர்ஷ்டமா இல்லையா? உழைப்பாளையா வந்துச்சு அது எல்லாம் மாஸ்க்கு தான் காரணம். ஆனால் என்னோட சைஸுக்கு மாஸ்க் கிடைக்கல, ஏன்? அதை சுருக்கி தைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மாஸ்கை 2ஆ வெட்டி மாட்டிட்டு மாஸ்க் போட்டாவே ஹெல்மெட் போட்ட மாதிரி தான் இருக்கும். உண்மையிலேங்க இன்னைக்கெல்லாம் சொல்கிறேங்க, என் லெவலுக்கு சொல்கிறேன், 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகிறது அதிர்ஷ்டம் தான். எனக்கெல்லாம் அப்படித்தான் ஆச்சு. உண்மையிலேயே சொல்கிறேங்க, நமக்கு காதலிக்க நல்ல பெண் கிடைப்பது அதிர்ஷ்டம், அதே பெண்ணை கரம் பிடிப்பது என்பது அதிர்ஷ்டம், அந்த பொண்ணுக்கு அண்ணன் தம்பி இல்லாமல் இருக்கிறது அதிர்ஷ்டம். அப்படி இருந்தாலும் கல்யாணத்தின் போது அவங்க நம்ம மேலே அடிக்காமல் இருக்கிறது அதிர்ஷ்டம். அதான் ஒத்துக்கிட்டானே, அப்புறம் ஏன் அடிக்கிறான்? அது சொல்கிறேன் பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டு அடிக்கடி சீர் கொண்டு வருவது அதிர்ஷ்டம். அதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வராது, அதிர்ஷ்டத்துக்கு தான் வரும். ஏங்க உண்மையிலேயே சொல்லணும்னா திருக்குறளில் சொல்கிறாங்க, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தான் மெய் வருத்த கூலி தான் தரும். புரியுதா? கொஞ்சமாக அளவாக தான் கொடுக்கும். ஆனால் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் அது கூரையை பிச்சு கொட்டுவதை போல் அதிகமாக கிடைக்கும். ஓ, அது கூலி இல்லை, கூலி ஊதியம் அது. ஏங்க இன்னொன்று சொல்கிறேங்க, இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா அவ்வை, நான் பார்த்த அவ்வையை பற்றி சொல்கிறேன். பத்மஸ்ரீ டாக்டர் அவ்வை நடராஜன் ஐயா அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தராக விளங்கியவர்கள். அவர்கிட்ட என்னை பற்றி ஐயா அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னீங்க, இவர் நிறையா பக்தி இலக்கியமெல்லாம் படித்தவர் அப்படின்னு சொல்லி. நான் படித்ததற்கு காரணம் நான் என்னுடைய உழைப்பு கிடையாது, எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். எப்படின்னு கேட்டால், சென்னையில் ஒரு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்று வர்றேங்க, ஒரு பேச்சாளராக வந்து தொகுத்து வழங்குறேன். அப்போ சிப்பி பாலசுப்ரமணியம்னு ஒரு ஐயா, அவர் என்ன பண்ணார், டாக்டர் அவ்வை நடராஜன் ஐயா கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சார். அவ்வை நடராஜன் ஐயா வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுங்களா, கடிதம் எழுதுப்பா, இல்லைன்னா வீட்டில் வந்து பாரு அப்படின்னு சொன்னார். முடிச்சுட்டு அவ்வை நடராஜன் ஐயா காரில் ஏறி போயிட்டார். பிறகு சிப்பி சாரோட காரில் ஐயா முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சிப்பி பாலசுப்ரமணியம் ஐயா யார், பத்மஸ்ரீ விருதாளர், இறந்த சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், கலைமாமணி விருதாளர். திரும்பி என்னை பார்த்து ஒரு விஷயம் சொன்னார்,
அவ்வை கூப்பிடுறாருன்னா பெரிய விஷயம்பா, நீ பெரிய பேச்சாளராயிருவ, பெரிய அறிஞராயிருவ, உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் என்று சொன்னார். உண்மையிலேயே அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக தான் நிறைய படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஈஸியாக போய் பார்த்துட முடியுமாங்க பெரியவங்கள? இவ்வளவு ஏங்க இந்த மேடையில் உண்மையை சொல்கிறேன், பெரியவங்க 3 பேர் இருக்கீங்க, அட்சையா நானும் ஒரு சம வயதை உடையவர்கள். எங்கள் 2 பேர்த்துக்கும் கிடைச்ச அதிர்ஷ்டம் உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆமாங்க, அவங்க எங்களை விட உழைச்சவங்க, படித்தவங்க. ஆனால் மீடியா அப்படிங்கிற ஒரு அதிர்ஷ்டமயமான விஷயம் வந்து எங்கள் 2 பேர்த்துக்கு கிடைச்சது இல்லை. அப்போ இவ்வளவு பெரியவங்க முன்னாடி இந்த வயதிலேயே பேசக்கூடிய ஒரு வாய்ப்புனா அது அதிர்ஷ்டம் தானே. மீடியா முன்னாடி பேசுறது பெரிய அதிர்ஷ்டம். கண்டிப்பாங்க. மீடியா உங்களை பற்றி பேசுறது இன்னும் பெரிய அதிர்ஷ்டம். எப்படியோ பப்ளிசிட்டி ஆகிறோம்ல ஏங்க. அதையும் தாண்டி இன்னொன்று, தூய்மை பணியாளர் பத்மா அவர்களை பற்றி சொன்னாங்க. அது தங்கத்தை பற்றி பேசினாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு குழந்தைகள், எனக்கு பையன் பிறந்திருக்கிறான், அவனை கொஞ்சலான்னு நினச்சி தங்கம் அப்படின்னு கொஞ்சறது கிடையாது. ஏன்னா குழந்தைய கடத்திட்டு போயிடுவேன். ஏன்னா தங்கம் அப்படி ஆயிடுச்சு உண்மையிலேயே. அப்படி இருக்கும்போது அந்த பத்மா அவர்கள் 45 சவரன், அதை விற்றா 67 லட்சம். ஐயா எவ்வளோ விடுங்க ஐயா, அந்த கணக்கு இப்போ எதுக்கு முக்கியம்? அத்தனையும் திருப்பி கொடுத்தாங்கல்ல, வாங்கினவங்க அதிர்ஷ்டசாலியா இல்லையா? சரி, ஒன்று கேட்குறேன், இந்த பத்மா அவர்களிடத்துல வாழ்க்கையில் தொடங்குகிற காலத்திலிருந்து அந்த நேர்மை இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். அதாவது சந்தி தெருப்பெருக்கும் சாஸ்திரம் கற்போம்னு பாரதி சொன்னார்ல, அதுக்கு சரியான உதாரணம் பத்மா அவர்கள். அவங்க நேர்மையாக தான் இருந்தாங்க. பட் அந்த நேர்மை வெளிப்படுவதற்கு அந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நேர்மையாக தான் இருந்தாங்க. அது வந்து அதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன். நல்லது. அதை விட்டுட்டு இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் சொன்னாலும் ஏற்றுக்கவே முடியாது. அப்புறம் இன்னொன்று, எப்படி எறும்பா உழைக்கணும், சூறாவளி போல் சுரண்டு, எதுக்குங்க அப்படி உழைக்கணும்? தேவையில்லை. நம்ம சாப்பிட்ற 4 இட்லி எதுக்கு? அவ்வளோ போதும்யா. ஆமாம், உண்மையில் இங்கே பாருங்க, நம்ம புற்று இருக்குல்ல, புத்துக்கு என்ன புத்துன்னு பேர் சொல்கிறேங்க? பாம்பு புத்து. பாம்பா கட்டுது? கரையான் கட்டுது. கரையான் கட்டுற புத்துல பாம்பு போய் குடியிருக்குது. ஆனால் பேர் என்ன வந்துச்சு? வீதி ஓட்டு வெங்காயத்தை வெள்ளாம் பண்ணுறது வெள்ளையப்பேன், தெனா வேட்டா தின்னு போகிறது திண்ணையப்பேன்னு ஒரு கதை உண்டு. அது மாதிரி நமக்கு இயல்பாக கிடைச்சி எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே. உண்மையிலே எங்க இந்த மீடியா வந்ததுக்கப்புறம் பாத்ரூம் பாடகர்களாக கரைந்து போன எத்தனையோ பேர் இன்னைக்கு சூப்பர் சிங்கராக உயர்ந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் தானே. உண்மையாக சொல்கிறேனுங்க, நல்ல அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் தான். அது உழைப்பாளையா வருது. அது பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம், இறைவனுடைய எப்படியாலும் வச்சுங்க, அது அதிர்ஷ்டம் தான். அதையும் தாண்டி நல்ல ஸ்கூலில் போய் சேர்றது, நல்ல ஸ்கூலில் சேர்றது பணத்தால் உழைப்பு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நல்ல புலமையான வாத்தியார்கிட்ட படிக்கிறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான். கிடைக்குமாங்க? நல்ல வாத்தியார் இருக்கணும். அதையும் தாண்டி இப்போ எக்ஸாம் பற்றி நான் சொல்கிறேன். எக்ஸாம் பற்றி எல்லாம் பாஸ் பண்ண மாதிரி பேசுவீங்க. எக்ஸாமில் 40 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருப்போம். 36 கொஸ்டினை நம்ம ஆள் படிச்சுட்டு போயிருப்பான். 4 கொஸ்டின் தான் கேட்குற கொஸ்டின், சரியாக அவன் படிக்காத கொஸ்டின் தான் வந்திருக்கும். நம்மால் முருகேசன் இருக்கான் பார்த்தீங்களா, 4 கொஸ்டின் தான் படிச்சுட்டு போயிருப்பான். அந்த 4 கொஸ்டின் அவன் பாஸ் பண்ணிடுவான். யார் அதிர்ஷ்டசாலி? முருகேசன் தான். முருகேசன் அதையும் அவன் தான் கெக்குன்னு எழுதுனவன். கொக்கு கெக்கு அவன் பாஸ் ஆகிட்டான். கொரோனா பாஸ். அப்புறம் என்னது, சில பேர்லாங்க உண்மையை சொல்கிறேன், அக்கோ புக்கோ போட்டு எழுதுறவங்களாம் உண்டு, அப்படி பாஸ் ஆகணும் உண்டு. அப்புறம் சில பேர் ஏன்டா ஃபெயில் ஆனேன், என்னோட பேப்பர் மத்தியான நேரத்தில் வாத்தியார்கிட்ட போயிடுச்சு சொல்கிறாங்களே இல்லையாங்க. பேப்பர் திருத்த களைப்பு வரும். உண்மையிலே அள்ளி கொடுக்க மாட்டாங்க, கிள்ளி தான் போடுவாங்க. அப்போ காலையில் நேரத்தில் யாரோட நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா, கிளாஸ் ரூமில் நோட்டை வரிசையாக வைக்கும்போது நம்ம நோட்டு கடைசியில் வந்துடாதா, முன்னாடி வந்துடாதா, நம்மளை யோசிச்சு பார்த்துருக்கோமா இல்லையா? அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் உழைப்பு உதவாது. உழைப்பை தாண்டி ஒரு படி இறைவனுடைய அருள், வாய்ப்பு, வரம், அனுகூலம், தெய்வாதி எல்லாத்துக்கும் ஒரே பேர் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் உயர முடியும், இல்லை உயரவே முடியாது. அப்புறம் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஒரு உச்சத்தை அடையலான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க, ஆனால் கொஞ்சம் கூட முன்னேறி இருக்க முடியாது. சின்ன உழைப்பு போட்டிருப்பீங்க, சின்ன உழைப்பு விஸ்வரூப வெற்றியை கொடுத்துரும். அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. அது எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம பெரிய விஷயங்களை செய்யலாம்னு நினச்சி பல விஷயங்களை பண்ணிடுவோம், முடியாது. ஆனால் சின்னதாக ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருப்போம், நம்ம அதில் வெற்றி அடைஞ்சிருப்போம். அதுக்கு காரணம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கணும். உண்மையை சொல்கிறேங்க, இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்தனை பேர் இங்கே வந்து, முதல்ல திருவள்ளூர் மாவட்ட வாசிகளே அதிர்ஷ்டசாலிகள் தான்.
ஏன்னு கேட்டால் நீங்கள் மனு போட்டு தான் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. அவர் மனதிற்குள்ளேயே எந்த பிரச்சனை இருந்தது என்பதை பார்த்து அவர் தீர்க்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் கிடைச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம், உண்மையா இல்லையா? அதையும் தாண்டி எங்கேயோ போய் தொலைக்காட்சியில் தொடர்கள் பார்த்துக்கிட்டு இல்லாமல் இந்த நேரத்தில் இங்கே வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கல. அத்தனை சுவிஞர்களும் அதிர்ஷ்டசாலிகள் தான். ஆமாங்க, புத்தகம் வாசிப்பது என்பது ஒரு அதிர்ஷ்டம் தான். ஒரு புத்தகத்தை ஒரு வாழ்க்கை வரலாறு ஒரு புத்தகம் வச்சுக்கங்க. வாழ்க்கை வரலாறு, தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு அத்தனையும் ஒரு வாழ்க்கை வரலாறு ஒரு பெரியவர் எழுதி கொடுக்குறாரு. எதுக்கு எழுதி கொடுக்குறாரு? அதை படிக்கிறவங்க அந்த கஷ்டத்தை அடையக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கிறோம்னு சொன்னாவே நாம் உழைப்பாளிகள்ல அதிர்ஷ்டசாலிகள். அதையும் தாண்டி பேச்சை கேட்பது என்பது பெரிய விஷயம். சொற்பொழிவு கேட்குறீங்க வச்சுங்களேன், 1 மணி நேரம் பேசணும் அப்படின்னா 60 மணி நேரம் படித்தாதான் பேச முடியும். அப்போ 5 அறிஞர்கள் இங்கே வந்து பேசுகிறாங்க, தினம் தினம் பெரியவங்க வந்து பேசுகிறாங்கன்னா கேட்க வந்து நீங்கள்லாம் உழைப்பாளிகள் அதிர்ஷ்டசாலிகளா? பார்த்தீங்களா, சொல்லிட்டாங்க அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா பட்டிமரத்தை முடிச்சிடுமா? அதையும் தான் இன்னொரு ஒரே விஷயத்தை சொல்கிறேங்க. எங்களை மாதிரி வாத்தியாராக இருந்துக்கிட்டு பேச்சாளராக இருக்கிற மாதிரி அதிர்ஷ்டசாலிகள் யாருமே கிடையாது. வகுப்புக்கு படிக்கிறத மேடையில் சொல்லலாம், மேடைக்கு படிக்கிற பெரிய விஷயங்களை வகுப்புலையும் சொல்லலாம். ஒரே கல்ல 2 மாங்க. அதிர்ஷ்டசாலி தாங்க நாங்கள். இப்போ நாங்கள்லாம் துரதிர்ஷ்டசாலிகளா? அதையும் தாண்டி நான் என் கிளாஸ்ல இல்லைங்க, கிளாஸில் அவன் மார்க் எடுக்கலைன்னா அதிகமாக கோவப்பட மாட்டேன், பதில் சொல்லனா கோவப்பட மாட்டேன், எது சொல்ல அப்படிலாம் கோவப்பட மாட்டேன். நான் சொல்கிற ஜோக்குக்கு அவன் சிரிக்கலைன்னா எனக்கு கோவம் வந்துடும். அங்கே ஒரு ட்ரையல் பார்த்து நான் மேடையில் யூஸ் பண்ணுவேன். அப்போ இதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம் தானே. அதாவது அங்கே டெஸ்ட் பண்ணி இங்கே ஏற்றிடுறது. ஆமாங்க, அவங்க பாவம் யாவிங்க. உண்மையிலேயே சொல்லணும், நாங்கள் படித்தவர்கள் பாடம் நடத்துகிறார்கள், படிக்காதவர்கள் பள்ளிக்கூடமே நடத்துகிறார்கள். காரணம் அதிர்ஷ்டம். அவசர உதவியில் ஆம்புலன்ஸில் போகும்போது டிராஃபிக் இல்லாமல் இருப்பதும் அதிர்ஷ்டம் தான். ஆப்ரேஷன் தியேட்டரில் கரண்ட் கட் ஆகாமல் இருக்கிறது அதிர்ஷ்டம் தான். எல்லாமே அதிர்ஷ்டம் தாங்க. சென்னையில் இன்றைக்கும் ஒரு நாளைக்கு 100 பேர் சென்னை சென்ட்ரல்லையும் தாம்பரத்துலேயும் வந்து இறங்குறாங்க, எக்மூர்லையும். எதுக்காக? நம்ம நடிப்புத்துறையில் பெரியவனாவே படிப்புத்துறையில் பெரியவனாவேன்னு சொல்லி. ஆனால் அத்தனை பேர் உச்சத்தை தொட்டு விடுவதில்லை. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அது உழைப்பால் வருவதில்லை, அதிர்ஷ்டத்தால் தான் வருகிறது. அதிர்ஷ்டம் தான் நம் வாழ்க்கையிலே நீடித்த வெற்றியை, நிலைத்த வெற்றியை தரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.